அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா போய் ஓபிஎஸ்க்கு வந்து தை பொறந்துருச்சு, வலியும் பொறந்துருச்சு. திமுகல போய் இணைஞ்சிட்டாரு. அத பத்தின முழு விளக்க வீடியோ தான் பார்க்க போறோம். அவர் இணைஞ்சு என்ன ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட இன்னும் ஆவல. பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து மீம்ஸும் அது இதுமா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ஸையும் சரி, அவரோட பையனையும் சரி, உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயனார் அவர்களும் வந்து ஒரு குரூப்பா போய் ஆதரவாளர்களோட இணைஞ்சிருக்காங்க. இது ஏற்கனவே பிளான் பண்ணுனது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னா, அவரோட இறுதி அஞ்சலியை செலுத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இணையிறாங்க. கண்டிப்பா இது வந்து அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்த ஓபிஎஸ் தனியா இருந்துட்டு இருந்தவர் இன்னைக்கு டிஎம்கேல போய் இணைஞ்சிருக்காருன்னா, இது ஒரு பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஏன்னா இன்னி வந்து அவர் கரும்பு ஜூஸ் மாரி, அதாவது கரும்புல இருந்து கரும்பு ஜூஸை எடுத்துட்டு வெறும் சக்கையை தூக்கி கீழே போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓபிஎஸ்ஸை மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஒரு வகையில் இன்னைக்கு திமுகவுக்கு கூடுதல் பலம் அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லையேப்பா. இதை வந்து இன்னைக்கு பயங்கரமா பேசுறதும், இன்னைக்கு வந்து நீங்களாம் ஏன்டா வெள்ளையும் சொல்லையுமா அலையிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம், மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த 26 அரசியலை எதிர்பார்த்து நம்மலாம் போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில எந்த கட்சி எங்க போய் இணையும் அப்படின்றத விட, இவ்வளோ வருஷமா நம்மளுக்கு சோறு போட்டு நம்மள ஒரு கட்சியில வச்சிருந்து நம்ம வந்து மோசமா ஒரு எதிர்கட்சியா எதிரியை சம்பாதிச்சு வச்சிருந்த இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மூலியமா எவ்வளவோ வந்து அனுபவிச்சுக்கிட்ட ஆண்ட ஆட்சி கையில கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா படத்தோட தான் போய் இணைஞ்சிருக்காரு. அதுல எல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல வரல. ஆனா பாத்தீங்கன்னா, யாரை எதிர்த்தாங்களோ அங்க போய் இணையும் போது நீங்களா சோத்துல தான் உப்பு போட்டு தின்றீங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. 2வது முக்கியமான விஷயமா, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் போய் இணைகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நிமிந்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இது திமுகவுக்கு பெரிய பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1% கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை துணை முதலமைச்சர், முதலமைச்சர், இன்னும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே.என். நேரு, சேகர்பாபு அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் இணைகிறதுக்கு வழிவகு பண்ணுனா கூட, இந்த ஒரு முழுக்க வந்து இணைகிறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். இதில் முக்கியமாக விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாளாகவே ஓபிஎஸ் அவர்களை நம்ம சேகர்பாபு அவர்கள் கைக்குள்ளேயே வச்சு கூவத்தூர்ல பத்திரமா ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திர விடுதியில வச்சு பக்கத்திலே இருந்து 2 பேரும் ஒரே ரூம்ல எல்லாம் தங்கி ஒரே கார்ல தான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சேகர்பாபு அவரோட கார்ல தான் வந்து கையோட, அதாவது கை நழுவி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கையோட கூட்டிட்டு வந்து அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து இன்னைக்கு சேர வச்சிருக்காரு. இதே சம்பவம் தான் கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நடந்துச்சு. ஏன்னா அவர் கே.எஸ். செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணினதுக்கு அப்புறமா அப்பாவு அறையில வச்சு சேகர்பாபு அவர்கள் கே.எஸ். அவர்களுடைய மண்டையெல்லாம் பயங்கரமா கழுவிருப்பாரு. அதுக்கப்புறம் அது ஒத்து வரல அப்படின்றனாலையும் கை விட்டுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல ஓபிஎஸ் கண்டிப்பா டிஎம்கேவோட இணைச்சே ஆகணும் அப்படின்னு கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. காலையில கையோட கூட்டிட்டு வந்து அறிவாலயத்தில் ஏற்றி அந்த ஒரு மாலையெல்லாம் போட்டு ஆடை வந்து அறுக்க கூட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வந்து இணைஞ்சு வச்சிருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் போய் டிஎம்கேல இணைஞ்சிருக்கு, டிஎம்கே பலம் கூடியிருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் 1% கூட வேலையில்லை. ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ்ட சரக்கு இல்லை அப்படிதான் சொல்லணும். இது பார்த்து இது நமக்கு மேட்டரே கிடையாதுங்க. இவங்க சேர்றாங்க, பிரியிறாங்க, அந்த கட்சியோட இந்த கட்சி இணையுது, இன்னைக்கு வந்து அது வந்து இங்கே சேருது, இது நமக்கு தேவையில்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓபிஎஸ் போய் சேர்ந்துருக்கிறது எதுவும் பின்னடைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1% கூட பின்னடைவு கிடையாது. ஏன்னா இன்னி வந்து இப்போ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அறிவாலய வாசல்ல நிழலுக்கு நிற்கிறவங்களெல்லாம் வந்து கல்லாப்பட்டி கூட்டணியில் இணைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வகையாக தான் நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு கூட்டணி அப்படின்றதும் சரி, இப்போ ரவீந்திரநாத் அவரோட பையன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் எம்எல்ஏவாக இருக்கிற ஐயனார் அவர்களுக்கு இப்போ 3 தொகுதியை ஒதுக்கி ஆகணும். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர் இல்லைன்னா திருவாடானை, அதே போல் உசிலம்பட்டியிலே இருக்கிற ஐயனார் அவர்கள், அது போக அவருடைய பையனான ஓபிஎஸோட பையனான ரவீந்திரநாத்துக்கு ஒரு தொகுதி, இந்த மாதிரிலாம் ஒதுக்கி கொடுத்துருக்கும் போது அவங்களுக்கு தான் வந்து சுமை அதிகமாகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை, அவங்களுக்கான சீட்ஸ் கணக்கு இன்னும் முடியலை. ஏன்னா இன்னைக்கு 170 தொகுதியை வச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவை பொறுத்த வரைக்கும் 64 மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்போன்னு இருக்காங்க. அதுக்கு 2% வாய்ப்பு இல்லை. முதல் முறையாக 26ல் ஏற்கனவே 2-3 தாட்டி நடந்திருக்கு. இன்னும் கூட 26ல் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தன்னோட தொகுதிகளை திமுக குறைத்து கொள்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸோட பேச்சுவார்த்தை வந்து வலுப்பெறாத நிலையிலும் கூட இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக வேலை பார்க்குறாங்களோ. ஏன்னா இப்போ மார்ச் 5ஆம் தேதி ராகுல் அவர்கள் வந்து வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. 1 லட்சம் பேரை திரட்டி வந்து மாநாடு போடுறது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறனால அந்த பேச்சுவார்த்தையை
மாற்றிட்டாங்க, அந்த ஒரு மாநாடை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து வெளியில் தெரியாமே தான் இருந்தது. இப்போ காங்கிரஸ் அவர்கள் மாநாடு போட போகிறாங்கன்றது வெளியில் எல்லாருக்குமா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் சிறு மாறுதல் நடந்திருக்கு. அதை வந்து கேன்சல் பண்ணி வைக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி அறிவாலய வாசலில் இருக்கிற எல்லாருமே சரி, பத்திரிகையாளர்கள்லேருந்து ஒரு சலசலப்பே நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் வர்ற வரைக்கும் உள்ளே வந்து பத்திரிகையாளர்களை விடாமல் இருக்கிறது, அவங்க கிட்ட இருக்கிற பேச்சுவார்த்தை, ஓபிஎஸ் வந்து அந்த படிவத்தை வந்து ஃபுல்லப் பண்ணி டிஎம்கேல இணையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சலசலப்பாக தான் இருந்துச்சு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு 10-20 பேர் போயிருக்காங்க அப்படின்னும் போது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருப்பாங்க, ஊரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க யாருக்குமே போய் ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சது அப்படின்றது சத்தியமாக பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்கள வர தகவல் தான் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் இணையிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட குன்னம் ராமகிருஷ்ணனை என்ன சொல்ல வராங்கன்னா, யோ நீ மானஸ்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். குன்னம் ராமகிருஷ்ணன் வந்து திமுகவில் போய் இணைய போகும்போது அவரோட பையன் இப்போ பொண்ணு வந்து நீங்கள் போய் திமுகவில் இணையிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் கட்டி காத்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஃபோட்டோவை உங்களுடைய அலுவலகத்திலிருந்தும் வீட்டில் இருந்தும் காரில் இருந்தும் எல்லாத்துலேருந்தும் அகற்ற வேண்டி வரும். உங்களுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. மனுஷன் கண் கலங்கி பத்திரிகையாளர் முன்னாடி கண் கலங்கிட்டு எந்திரிச்சு போயிட்டாருன்னா அரசியல் விட்டே போறையா, இந்த சொடலை ஊற விட்டே போயிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த மாதிரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் அப்போ எவ்வளவோ பேசினார், கதையாக சொன்னார். சசிகலா வந்து ஒரு மாநாடு போட்டு நடந்த சம்பவம் பூராத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 பேரும் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்றது கண்டிப்பாக பார்த்தா இபிஎஸ் மேலே தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு அசைன்மெண்ட்டாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து மாநாடு போடுறாங்க, பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க, ஒரு 200 பேரை கூட வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு அவங்களோட ஆதரவாளர்கள் கூட இருக்காங்களா? ஏன்னா இப்போ ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய ஓட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாங்கில் இருக்காப்ல. அதே மாதிரி தான் டிடிவி தினகரனும் அதே பங்கு தான் நம்ம சசிகலாவும். ஏன்னா எல்லாருமே ஒரே சமுதாயம் அப்படின்றனால நமக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்கு. 2வது முக்கியமான விஷயம், முந்தா நேற்று தான் பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அந்த கழக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மேலே அதிமுகல இருந்து பிரிஞ்சு டிவிக்கில் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரதா இருக்குன்னு அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாப்ல திண்டுக்கல்ல இருந்து. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஓபிஎஸ் போய் தன்னோட ஆதரவாளர்களோட இணைகிறார் அப்படின்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பும் கிடையாது. இன்னும் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் தை பிறந்தா வழி பிறக்கும், என்னங்க மாசியே பிறந்துருச்சு நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கேன், பொறுத்துருங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு பெட்டி கணக்கு வந்த உடனே கைக்கு வந்தோடனே பெட்டி கை மாறினோடனே அப்பாவுக்கும் மயனுக்கும் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நைஸாக வந்து இன்னைக்கு திமுக வந்து இணைகிறாங்க. இது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பாமக ஒரு பெரிய பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமக ராமதாஸ் ஐயா வந்து திமுகவில் வந்து இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு. ஏன் திமுக இணைய போறாருன்னு சொல்றேன்னா, திராவிட கட்சிகளோட தான் பயணிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அப்ப திராவிட கட்சிகள் என்னது? 2 அதிமுக 1 திமுக 1. அப்ப அதிமுகவோட போய் கேட்கும்போது இபிஎஸ் அவர்கள் நேருக்கு நேராகவே மூஞ்சிக்கு நேராக சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்போ திமுக தான் இருக்கிற ஒரே மாற்று வழி. ஆனால் அவங்களோட எம்எல்ஏவான அருள் சொல்லும்போது திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலையும் திராவிடம் இருக்கு, ஐயா பெரியார் கொள்கையில் இருக்காங்க அப்படின் போது ஏன் நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் திராவிட கட்சியாக நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னும் போது என்ன ஒரு ட்விஸ்ட் ஆகுது, நாளை 28ஆம் தேதி அவருடைய முடிவை அறிவிக்கும் போது திமுகவா அல்லது டிவிகேவா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தா கூட இன்னைக்கு எல்லாருடைய விமர்சனமும் சரி, எல்லாருடைய பார்வையும் சரி, இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்க, வரல. மற்ற கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சுட்டு வந்த சில ஆளுகள் சேர்றாங்க, சில நிர்வாகிகள் சேர்றாங்க, சில மாற்று கட்சி எம்எல்ஏக்களும் வந்து சேர்றாங்கன்னு சொல்லலாம். ஏன் முன்னாள் சபாநாயகர் தனபாலோட பையன் வந்து சேர்றாரு, அவரோட ஆதரவாளர்கள் ரஜினி மன்ற ரசிகர் மன்ற செயலாளர் வந்து சேர்ந்திருக்காரு, அமைச்சரோட பொண்ணு ஒருத்தவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் தேவை அப்படின்னு தான் எல்லாருடைய போக்கும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு 50% கணிப்பாக தான் இருக்கு. ஏன்னா மிச்சம் 50% என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகமானது இந்த ஒரு முதல் தேர்தலை சந்திக்கும் போது தன்னோட வாக்கு வங்கியை வெளிக்காட்டுறதுக்காகவும் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் தனியா நின்னாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து சேர்றாங்கன்றதுக்காக இருக்கிற தொகுதிகளை வந்து நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின் போது கண்டிப்பா இது வந்து உட்கட்சிக்குள்ள இருக்கிற வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு வரும். ஏன்னா ஆல்ரெடி வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு விஜய் அவர்களோட கையில இருக்கு. நான் ஏற்கனவே 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பேரும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குறிப்பிட்ட தொகுதிகளுக்கும் அந்த நட்சத்திர தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் இன்னைக்கு ரெடி பண்ணியும் கிட்டத்தட்ட வந்து முடிவு இருக்கு அப்படின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தன்னோட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார் அப்படின்னு. அதனால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் யார் எங்க போய் இணைஞ்சாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில தமிழக வெற்றி கழக அரசியலுக்கும் மாற்று கட்சியில் இருக்கிற அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முழுக்க ஊழல்லாம் வந்து ஒரு பக்கம் போய் சேரும்போது தெளிந்த நீரோடையா இருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே மக்களோட ஒரு முன்னிலையில மக்கள் கூட்டணியில போய் நின்று ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுதான் உண்மை. இதனால வந்து இந்த ஒரு பிரச்சனையால தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.